ஓம் நம சிவாய. வைகாசி விசாகம் அப்படின்னா முருகரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகரோட பிறந்த நாள் கார்த்திகை மாதம் தானே. வைகாசி விசாகம் எப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது எப்படின்னா, கார்த்திகை மாதம் முருகப்பெருமாள் 6 தாமரையில் அவதரிச்சிட்டாரு. அவர் ஒன்றா சேர்த்து முருகராக ஆடினது இந்த வைகாசி விசாகம் என்ற நட்சத்திரத்தில் தான். ஸோ அடுத்து ஒரு கதை இருக்குது. என்னென்னா, ஒரு சமயம் பரசுராமருக்கு மொத்தம் 6 பிள்ளைங்களாம். 6 பிள்ளைகளும் குளத்தை சுத்தப்படுத்தி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. பேசினா குழந்தைங்க என்ன கேட்காம திரும்பி அவர் பரசுராமர் இல்லையா கோகார், இன்னெல்லாம் மீனாக போங்க, அந்த மீன்கள் எவ்வளோ கஷ்டப்படுது, அதை நீங்களும் அனுப்புவீங்கன்னு மீனாக போங்கன்னு சாபம் விட்டுறாரு. அவங்க ஒய்ஃப் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்க சொல்ல, கவலைப்படாத, பார்வதி தேவி இதுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதியை முருகப்பெருமானுக்கு பாலன்னம் ஊட்டும் போது அதுலேருந்து சில துளிகள் இந்த குளத்தில் விழுந்து அந்த துளிகளை மீன்களை அருந்தி முனிவர்களாக 6 முனிவர்களாக மாறினதான் ஒரு கதை. இந்த 6 முனிவர்களும் சிவபெருமானை தரிசித்து எப்போ சாப விமோச்சனம் கிடைக்கும்னும் போது திருச்செந்தூரில் போயிட்டு வைகாசி விசாகம் அன்னைக்கு நீராடும் போது உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வைகாசி விசாகம் அன்னைக்கு அந்த 6 முனிவர்களும் திருச்செந்தூர் கடலில் குளித்து சாப விமோச்சனம் பெற்றதாக ஒரு கதையும் இருக்குது. ஸோ இவ்வளோ சிறப்புடைய வைகாசி விசாகம் அன்னைக்கு திருச்செந்தூரில் போயிட்டு புனித நீராடும் போது முன்ஜென்மத்தில் பாவம் எல்லாம் தீரும்ங்கிறது தான் உண்மை. அதனால நிறைய பேர் வைகாசி விசாகம் அன்னைக்கு போய் திருச்செந்தூரில் புனித நீராடுறாங்க. ஸோ கதை தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ திருச்செந்தூர் அருகில் இருக்கிறவங்க உடனே போய் நீராடுங்க. போக முடியாதவங்க திருச்செந்தூரில் குளிக்கிற மாதிரி அருகில் உள்ள கடற்கரையில் போய் குளிங்க. அப்படி இல்லைன்னா அருகில் உள்ள குளத்தில் குளிங்க, இல்லைன்னா வீட்டில் குளிங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு நல்லா வேண்டிக்கங்க. அடுத்த வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூர் வரன்னு வேண்டிக்கங்க. நினச்சது நடக்கும். ஓம் நம சிவாய.